ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பிரிட்டிஷ் டைமில் இந்தியாவுக்காக கொண்டு வந்த இம்பார்ட்டன்ட் கமிஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோவில் எஜுகேஷன் ரிலேட்டடாக இந்தியாவில் என்னென்ன கமிஷன்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்துச்சு, இல்லை பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எஜுகேஷனை தவிர பாக்கி என்னென்ன கமிஷன்ஸ்லாம் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு என்னென்ன கமிஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ஃபமைன் பற்றி. ஸோ பிரிட்டிஷ் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் கமிஷன்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்காக. நான் அதிக நம்பர் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்காக கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபமைன் பஞ்சத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விசாரிக்கிறதுக்காக இந்த கமிஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃபமைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபமைன்றது ஒரு பிரிட்டிஷ் டைமில் அடிக்கடி நடந்த ஒரு விஷயமாக இருந்துச்சு. அதாவது பஞ்சம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பஞ்சம்ன்றது அடிக்கடி நடந்துகிட்டே இருந்துச்சு. அதை வந்து அதோட காசை இல்லை அதை எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நிறைய கமிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கமிஷன்ஸ் தான். இந்த ஒரு கமிஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத அதில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபமைனுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேம்பல் கமிஷன் அப்படின்றது. ஸோ இந்த கேம்பல் கமிஷன் பார்த்தீங்கன்னா 1866 கொண்டு வரப்பட்ட ஒரு கமிஷன் தான். இந்த 1866 இந்த கமிஷனில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிசாவில் நடக்கக்கூடிய ஒரு ஃபமைன், ஒரிசா ஃபமைன் 1866-67 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிசாவில் ஃபமைன் நடக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 lakh பீப்புள் வந்து இதில் இறந்து போகிறாங்க. அப்போது இவ்வளோ பேர் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் இதை வந்து தடுக்கணும், இல்லை இதை வந்து என்னென்ன விசாரிக்கணும் அப்படின்றத கொண்டு வந்ததான் இந்த கேம்பல் கமிஷன். ஸோ இந்த கேம்பல் கமிஷன் அப்போது யார் உங்களுக்கு கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போது இந்த கமிஷன் என்ன பண்ணுறாங்க, அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கமிஷன் வந்து எல்லாமே ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களோட ரெக்கமெண்டேஷன் இல்லை இந்த கமிஷனோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபமைனை கவர்மெண்ட் நினச்சிருந்தா தடுத்திருக்க முடியும். அதாவது இந்த பஞ்சத்தை கவர்மெண்ட் ஏதாவது ப்ராப்பரான ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா தடுத்திருக்க முடியும். ஸோ கவர்மெண்ட்டோட அலட்சிய போக்கு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய பஞ்சங்கள் இந்த மாதிரி நடந்தால் கூட அது எல்லாத்துக்குமே நிறைய பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட ஒரு பேராசையும் பிரிட்டிஷோட இந்த ஒரு புவர் எக்கனாமிக் பாலிசின்னு தான் காரணமாக இருக்கும். அது வரைக்கும் யாருமே அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. பட் ஃபஸ்ட் டைம் ஒரு 10 லட்சம் பேர் இறந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் வேறு வழி இல்லாமல் ஒரு கமிஷன் போடுது. அந்த கமிஷன் என்ன பண்ணுறாங்க, ஃபைனலாக இதுதான் ரீசன், பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், இந்த எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபெயிலியர் தான் இந்த ஃபமைனுக்கு முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இதில் சொல்கிறாங்க. அதுதான் இந்த கேம்பல் கமிஷன். ஸோ இந்த கேம்பல் கமிஷனில் இதுதான் மெயினாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கி கமிஷன். ஸோ இந்த ஸ்டாக்கி கமிஷன் 1880களில் திருப்பி வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் திருப்பி அகைன் மெட்ராஸ், பாம்பே இந்த மாதிரி ரீஜன்லாம் இருக்கக்கூடிய ஃபமைன் நடக்கிறதுனால தான் கொண்டு வந்தது இந்த ஸ்டாக்கி கமிஷன்றது. ஸோ இந்த ஸ்டாக்கி கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் இதுவுமே அவங்க சொன்ன மாதிரி கேம்பல் கமிஷனை சொன்னதை அப்படியே என்டோஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த ஃபமைன் வந்து நம்ம நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம். பட் இதில் காரணம் அகைன் திருப்பி கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர்ன்றது சொல்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு அட்வான்ஸாக போய் என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு ஃபமைன் டைமில் கூட நீங்கள் லேண்ட் ரெவன்யூவை கம்மி பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த இதுக்கு இன்னும் பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஆகுது. அப்போது நீங்கள் லேண்ட் ரெவன்யூவை கம்மி பண்ணுங்கள், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை ஓரளவுக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கமிஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இதில் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் மெயினாக லேண்ட் ரெவன்யூவை கம்மி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் டியூரிங் ஃபமைன். இதுதான் இவங்களோட இம்பார்ட்டண்ட் ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுக்கப்புறம் அகைன் இன்னொரு கமிஷன் ஃபமைனுக்காக பஞ்சத்துக்காக கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லியால் கமிஷன் அப்படின்றது. இந்த லியால் கமிஷன் 1896 கொண்டு வராங்க. இந்த லியால் கமிஷன் நமக்கு வந்தாலும் நமக்கு தோணுது என்ன அப்படின்னா, இவங்களோட மெயின் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா இரிகேஷன் ஃபெசிலிட்டியை நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரிகேஷன் ஃபெசிலிட்டி நீங்கள் ப்ராப்பராக இருந்தாலே, இரிகேஷன் டேம் கட்டுறது, கேனல், ஸோ இந்த மாதிரி விஷயம் இரிகேஷனை வந்து நீங்கள் ப்ராப்பராக கொண்டு வந்தாலே என்ன ஆகும், இது வந்து இந்த மாதிரி ஃபமைன் மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இரிகேஷனில் கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ஐ மீன் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த லியால் கமிஷனில். ஸோ ஃபைனலாக வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்டொனால்ட் கமிஷன் அப்படின்றது. ஸோ இந்த மெக்டொனால்ட் கமிஷன் அப்படின்றது 1900 ஸோ 1900 வந்து இந்த கமிஷன் வந்து போடுறாங்க. ஸோ இந்த கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் இவங்க இந்த ஃபமைன் ரிலேட்டடான மெஷர்ஸ் எல்லாமே அப்பப்போ அந்த ஃபமைன் வரப்போ, அதாவது பஞ்சம் வரப்போ மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்றதை விட இயர்லாங் இது வராமல் தடுக்கிறதுக்குமே கவர்மெண்ட் வந்து ப்ரோஆக்டிவாக மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ தென்னந்தேரம் வந்து அவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பஞ்சம் வந்ததுக்கப்புறம் அதுக்கான ரெமடியல் மெஷர்ஸ் தேடி ஓடுறத விட நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஓரளவுக்கு வந்து இது இயர்லாங் இதுக்கான வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபமைனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி
இந்த மெக்டொனால்ட் கமிஷன் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்காக ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுங்கள், அது வந்து ஒரு ரொட்டீனாக வச்சுக்கோங்க, இந்த பஞ்சத்தை தடுக்கிறதுக்குனே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்றது தான் இந்த மெக்டொனால்ட் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன். அப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சத்துக்காக போட்டது அப்படின்னு பார்த்தா இந்த 4 இம்பார்ட்டன்ட் கமிஷன் தான். ஸோ இதோட குரோனாலஜி எல்லாமே உங்களுக்கு தெரியணும், எந்த ஆர்டரில் போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் கவர்னர் ஜென்ரலாக இருந்தாங்க இந்த டைம் பீரியடில் அப்படின்றதும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கவர்னர் ஜெனரல்ஸ் மட்டும் நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க. இதில் யார் யார் கவர்னர் ஜெனரல் தெரிஞ்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேறு என்ன விஷயத்துக்காக கமிஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் கரன்சிக்காக, அதாவது பணம் இருக்கு இல்லையா, ஸோ மணி ரிலேட்டடாக நிறைய கமிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் இதில் மெயினாக பார்த்தோன்னா ஒரு 4 கமிஷன் இருந்தால் கூட நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 2 கமிஷன் தான். மேன்ஃபீல்ட் கமிஷன் ஒன்று, இன்னொன்று இந்த ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்றது. ஸோ இதில் இந்த மேன்ஃபீல்ட் கமிஷன் அப்படின்றது 1886 போடப்பட்ட கமிஷன் வந்து எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, இந்த கமிஷன் வந்து இவங்களோட மெயின் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் அது வரைக்கும் இந்தியன் காயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பியூர் சில்வரில் தான் வந்து மின் பண்ணியிருந்தாங்க. பியூரான வெள்ளி இருக்கு இல்லையா, அதில் தான் அச்சிடப்பட்டுருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு, ஸோ அதோட மேக்கிங் காஸ்ட்டே அதிகமாக இருக்குது, சில்வர் வந்து ஒரு வேல்யூவான மெட்டலாக மாறிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சில்வரை ஸ்க்ராப் பண்ணுங்கள், வேறு அதர் மெட்டல்ஸ்க்கு போங்க, சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அயனோ இல்லை ஒரு பிராஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டலுக்கு போங்க. ஸோ இவ்வளோ விலை மதிப்பான ஒரு மெட்டலை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்வர் மின்டட் காயின்ஸை வந்து இவங்க ஸ்க்ராப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க, சில்வர் மின்டட் காயின்ஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெயின் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய காயின்ஸை இப்போ நம்ம பார்க்குற மாதிரி காயின்ஸாக கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. எவல்யூஷனுமே இப்படி தான் நடக்குது. அப்போது இதுதான் மெயின் இவங்களோட ரெக்கமெண்டேஷன். அதுக்கப்புறம் அந்த ஃபவுலர் கமிஷனும் அகைன் அதே தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆமாம் நீங்கள் சொன்ன இது வந்து கரெக்டு தான், சில்வர் வேணாம், யூஸ் பண்ண வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கரன்சி ரிலேட்டடாக ரொம்ப இம்பார்ட்டண்டான கமிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹில்டன் யங் கமிஷன். ஸோ இந்த ஹில்டன் யங் கமிஷன் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு எக்கனாமிக் டெப்ரெஷன் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. எல்லா நாடுமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதார வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சுட்டு, ஸோ ஒரு பெரிய கிரேட் டெப்ரெஷன் ஒரு எல்லாருக்கும் தெரியுது. ஓகே, ஏதோ ஒரு எக்கனாமியில் வீக் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இந்தியாவிலையுமே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஹில்டன் யங் கமிஷன். ஸோ இந்த ஹில்டன் யங் கமிஷனோட மெயின் இம்பார்ட்டண்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ இவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐன்னு ஒன்று அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1934 ஆர்பிஐ ஆக்ட் படி கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்பிஐ உருவாகிறதுக்காக மெயின் ரீசனாக எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்றது தான். ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆர்பிஐ அப்படின்னு ஒரு இதை வந்து உண்டாக்குங்க, சென்ட்ரல் பேங்க் ஒன்று உருவாக்கணும் இந்தியாவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் வைக்கிறாங்க. அப்போது இந்த ஹில்டன் யங் கமிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆர்பிஐயே இந்த ஹில்டன் யங் கமிஷன் ரெக்கமெண்டேஷனால் உருவானது தான். ஸோ இதுதான் இந்தியாவில் கரன்சி ரிலேட்டடாக வந்த இம்பார்ட்டன்ட் கமிஷன்ஸ். ஓகேவா. இதுக்கப்புறம் அதர் இம்பார்ட்டன்ட் கமிஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்காட் மான்க்ரிஃப் கமிஷன். ஓகேவா. இந்த ஸ்காட் மான்க்ரிஃப் கமிஷன் அப்படின்றது இரிகேஷனுக்காக. ஆல்ரெடி நம்ம இரிகேஷனுக்காக லியால் கமிஷன் பார்த்தோம், ஆனால் அது இரிகேஷனுக்காக கொண்டு வந்துட்டதில்லை. லியால் கமிஷனில் இரிகேஷனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது வந்து ஃபமைன் கமிஷன் தான் இல்லையா. ஆனால் இது ப்ராப்பராக இரிகேஷனுக்காகவே அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காட் மான்க்ரிஃப் கமிஷன் அப்படின்றது. அதேமாதிரி அதுக்கப்புறம் வந்தது பார்த்திங்கன்னா ஃப்ரேசர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வராங்க. 1902 கர்சன் தலைமையில் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ரிஃபார்ம்ஸ்க்காக இந்த ஃப்ரேசர் கமிஷன் கொண்டு வராங்க. ஓகே. ஸோ அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்காக தான் இந்த ஃப்ரேசர் கமிஷன் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக ஹண்டர் கமிட்டி. ஆல்ரெடி ஹண்டர் கமிஷன் நம்ம எஜுகேஷனில் ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா. எஜுகேஷனில் 1882 ஹண்டர் கமிஷன் ஒன்று போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். அதே மாதிரி இந்த வாட்டி இந்த ஹண்டர் கமிஷன் 1919 ஹண்டர் கமிட்டி எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து விசாரிக்கிறதுக்காக. ஸோ ஜாலியன் வாலாபாக் மசாக்கரை விசாரிக்கிறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ஹண்டர் கமிட்டியுமே வந்து போகிறாங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு ஹண்டர் கமிஷன் இருக்குது எஜுகேஷனுக்காக, இன்னொரு ஹண்டர் கமிட்டி இந்த ஜாலியன் வாலாபாக் விசாரணைக்காக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ 2 ஹண்டர் கமிட்டி இருக்குது, அதை பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேறு இன்னொரு இது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முடிமன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, முடிமன் கமிட்டி அப்படின்னு. ஸோ இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளால 1919 1919 மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் ரெஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க இல்லையா. ஸோ அதோட ஒர்க்கிங் அதில் டையார்க்கின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ், ஸ்டான்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பிரிச்சிருப்பாங்க. அந்த இது வந்து இந்த மாதிரி எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது,
அதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த முடிமேன் கமிஷன் அப்படின்றத இது பண்ணியிருப்பாங்க, அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்லர் கமிஷன் வந்து பிரிட்டிஷ் க்ரௌனோட இந்தியாவோட ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக கொடுத்தது தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒயிட்லி கமிஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒயிட்லி கமிஷன் 1929 அகைன் எர்வின் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லேபர் ரிலேட்டட் லாஸ். ஸோ இந்த லேபர் ரிலேட்டட் லாஸை கோடிஃபை பண்ணுறதுக்கு, ஸோ லேபரோட கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்தியாவில் வந்து பார்த்துக்கிறதுக்காக கொண்டு வரது தான் இந்த ஒயிட்லி கமிஷன் அப்படின்றது. ஸோ இப்போ இந்தியாவுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த, பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்த மேஜர் இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த கமிட்டிஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மெயினாக அதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரியணும், எந்தெந்த கமிட்டிஸ் எதுக்காக போட்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அதே மாதிரி யாரோட அந்த டைமில் அதாவது இந்த கமிஷன்ஸ்லாம் வரும்போது யார் வந்து இங்கே வைஸ்ராயாவோ இல்லை கவர்னர் ஜெனரலாவோ இருந்தாங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ இந்த இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் நம்ம கேட்கக்கூடிய கொஷின்ஸை ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இது ஒரு சின்ன டாபிக் தான் இல்லையா? நம்ம மொத்தமாக பார்த்தாலே ஒரு 20 to 25 கமிஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான் ஓவராலாக. அந்த 20 to 25 கமிஷன்ஸ்னால நம்ம குரோனாலஜி யார் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதோட ரெக்கமெண்டேஷன் என்ன, யார் வந்து வைஸ்ராய் இல்லை கவர்னர் ஜெனரல், இந்த விஷயம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மட்டுமே நமக்கு கொஷின் வந்துச்சுன்னா ஈஸியாக ஒரு நம்மளால் இன்டர்நேஷனல் மூமெண்ட்லேருந்து ஒரு கொஷின் அட்டன் பண்ணிட முடியும். அப்போது இந்த மாதிரி நம்ம விட்டு போகிற ஒரு டாபிக், ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக அங்கங்கே பிரிஞ்சிருக்கக்கூடிய டாபிக். ஸோ அதை கம்பைல் பண்ணி ஒரு கம்பைலேஷன் மாதிரி இதை கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட எக்ஸாம் வந்து இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சென்டர் மேப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.